ஞான வாசிஷ்டம். இறைவணக்கம். யத சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டமும் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத் திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம். ஆறாவது நிர்வாண பிரகரணம். ஏழாவது வேதாள கதை. பாடல் 1. சுளுத்தி மௌனத்தினாகி தொடரும் மனத்தின் எழுச்சியற அழுத்து மனக்கற்பனை நீக்கி அகண்ட பதத்தில் இரு எனலும் வழுத்து கரண மௌனம் சொல் மௌனம் காட்ட மௌனம் என தெளித்த மூன்றும் தெளிந்திடமேல் சுளுத்தி மௌனம் செப்பு என்ன. சத ருத்ரர் கதையில் எல்லாமே மன சங்கல்பத்தினால் ஏற்படுபவை. நம்முடைய நனவுலகம் கனவுலகம், வியாவகாரிக்கம் பிராதிபாசிக்கம் இரண்டுமே மனதினுடைய கல்பனையினுடைய வெளிப்பாடு. மனதில் எதை நாம் எண்ணுகின்றோமோ, என்ன சங்கல்பம் இருக்கின்றதோ அதுவே நனவாக யதார்த்த உலகமாக புறத்தில் ஆகின்றது, புறத்தில் தெரிகின்றது. கனவு நம்முடைய மனதினுடைய வெளிப்பாடு. நனவுல நாம் என்ன பார்த்து அனுபவித்தோமோ அதைத்தான் கனவில் காண்கின்றோம். மனது அதை கல்பிக்கின்றது என்பது நமக்கு தெரிந்தது. சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? நனவும் மனதினுடைய கல்பனை தான். நனவு நம்முடைய மனது எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்கின்றோம். மனதில் நாம் கல்பிக்கின்ற விஷயங்கள், சங்கல்பிக்கின்ற விஷயங்கள், மீண்டும் மீண்டும் நினைக்கின்ற விஷயங்கள் நனவாக யதார்த்தமாக நிஜமாக ஆகிவிடுகின்றன. இந்த நனவு உலகத்தை ஈஸ்வர சிருஷ்டி என்று நாம் சொன்னாலும் அது சமஷ்டி ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. ஈஸ்வரன் எந்த அடிப்படையில் எப்படி சிருஷ்டி செய்கின்றார் என்றால், சமஷ்டி அந்த காலத்தில் அந்த இடத்துல எந்தெந்த ஜீவர்கள் தோன்றுகிறார்களோ, தோன்ற வேண்டி இருக்கின்றதோ அவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போலத்தான் அவர் அந்த உலகத்தை படைக்கின்றார். நல்ல எண்ணற்ற உலகங்கள், ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒன்றுக்கொன்று வேறுபாடு இருக்கின்றது, தாரதமியம் இருக்கின்றது. உயர்ந்த லோக்கங்கள் தாழ்ந்த லோக்கங்கள் என்று பார்க்கின்றோம். இப்போ அந்த லோக்கத்தில் எந்த ஜீவர்கள் இருக்கிறார்களோ அந்த ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போலதான் அந்த உலகமானது ஈஸ்வரனால் படைக்கப்படுகின்றது. அந்த புண்ணிய பாபம் என்பது ஜீவர்களுடைய மன சங்கல்பத்தினால் ஏற்படுவது. அவர்களுடைய விருப்பு வெறுப்பினால செய்கின்ற செயல்களுடைய விளைவுதான் புண்ணிய பாபமாக வருகின்றது. அதனால் ஈஸ்வர சிருஷ்டி என்றாலும் சமஷ்டி ஜீவர்களுடைய மன சங்கல்பத்தினுடைய வெளிப்பாடு, அதனுடைய விளைவுகளை அனுபவிப்பதாகத்தான் அந்த உலகமானது அமைகின்றது. அதனால கனவுலகமும்
கனவுலகம் எப்படி மனதினுடைய தோற்றம் கற்பனை என்பது எப்படியோ அப்படியே நனவுலகமும் மனதினுடைய வெளிப்பாடுதான். இதற்கு ருத்ரருடைய கதை சொன்னார். ஒரு யோகி சந்நியாசி அவருடைய சங்கல்பத்தினால ஒரு பாமரனாக உடலை எடுக்கின்றார். அப்புறம் பிராமணன் என்று அடுத்தடுத்து எண்ணற்ற உடல்களை எடுக்கின்றார். அவை அனைத்தும் நிஜமாக ஆகின்றன. அப்படி 100 பிறவிகளை 100 உடல்களை எடுத்து 100 இடங்களில் அவர் வசிக்கின்றார். அதான் சதருத்ரர் கதை என்று பார்த்தோம். இந்த மனதினுடைய சங்கல்பம் தான் உலகமாக நம்முடைய வாழ்க்கையாக ஆகி இருக்கின்றது, நம்முடைய சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்றால், இந்த சம்சாரம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த மனதினுடைய சங்கல்பத்தை விட வேண்டும். உலகத்திலிருந்து விடுதலை என்பது மன சங்கல்பத்திலிருந்து விடுதலை. மனதினுடைய சங்கல்பத்தை நிறுத்தினா சம்சார பந்தமானது நிவிர்த்தியாகிவிடும். அதற்காகத்தான் அடுத்த கதை வேதாள கதையானது ஆரம்பிக்கப்படுகின்றது. மனதில் சங்கல்பம் இல்லாமல் இருத்தல் என்பது மௌனம், மனோமௌனம். அந்த மௌனம் எப்படி எத்தனை வகையாக இருக்கின்றது, இந்த மௌனத்தை அடைதல் எப்படி என்பதை பற்றி இந்த கதை மூலமாக சொல்லுகின்றார். சங்கல்பம் தான் பிராந்திக்கு காரணம், சங்கல்பம் தான் இந்த சம்சாரத்திற்கு காரணம். சங்கல்பம் அற்று இருத்தலே மோக்ஷம், முக்தி. சங்கல்பம் அற்று இருக்கின்ற நிலை மௌனம். அந்த மௌனம் எப்படி என்பதுதான் இந்த கதையினுடைய விஷயம். இங்க நமக்கு இருக்கக்கூடிய சிறிய முகவரை பார்த்தா, முன்பு இந்த பிறவி தொடர்ச்சி தன்னுடைய சங்கல்பத்தின் பிராந்தியால் பெறப்படுகிறது என்று தெரிவித்தற்கு சதருத்ரர் கதை சொல்லப்பட்டது. சதருத்ரர் கதை மூலமாக நம்முடைய சங்கல்பம் தான், சங்கல்பத்தினால் ஏற்படுகின்ற கல்பனை தான் உலகமாக வாழ்க்கையாக இருக்கின்றது என்பது காட்டப்பட்டது, சொல்லப்பட்டது. இப்போ அந்த சங்கல்பம் இல்லாமல் இருக்கின்ற மௌன நிலை, இப்போது சுழுத்தி மௌனத்தை பெறக்கூடிய விவேகத்தை சொல்வதற்கு இந்த கதை கூறப்படுகின்றது. சுழுத்தி மௌனம் என்பது மோட்ச நிலை. அதை எப்படி பெறுதல் என்பதை, அதாவது சங்கல்பம் அற்று இருக்கின்ற நிலை. மௌனம் என்பது, இந்த சுழுத்தி மௌனம் என்பது சங்கல்பம் அற்று இருக்கின்ற நிலை. ஞானத்தினால மனதினுடைய சங்கல்பங்களிலிருந்து விடுதலை அடைதல், சங்கல்பம் இல்லாத ஒரு பக்குவத்தை, ஒரு சாந்த நிலையை அடைதல் என்பது, அதை பெறக்கூடிய விவேகத்தை இந்த கதை மூலமாக சொல்லுகின்றார். ஆனால் அதற்காக இந்த கதை கூறப்படுகின்றது. முதல் பாடல், சுழுத்தி மௌனத்தினன் ஆகி தொடரும் மனத்தினன் எழுச்சி அற. தொடரும் மனத்தின் எழுச்சி அற அழுத்து மன கற்பனை நீக்கி அகண்ட பதத்தில் இரு எனலும் வழுத்து கரண மௌனம் சொல் மௌனம் காட்ட மௌனம் என தெளித்த மூன்றும் தெளிந்திட மேல் சுழுத்தி மௌனம் செப்பும் என. செப்பும் என்ன? வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு சதருத்ர கதையை சொன்ன பிறகு தொடர்ந்து சொல்லுகின்றார். சுழுத்தி மௌனத்தினன் ஆகி, சுழுத்தியில் இருப்பது போகல, சுழுத்தியாகிய மௌனம், சுழுத்தியாகிய மௌனம் அல்லது சுழுத்தியில் இருப்பது போன்ற மௌனம். சுழுத்தி என்பது சுசுப்தி, சுசுப்திங்கிறது ஆழ்ந்த உறக்க நிலை, கனவுமற்ற உறக்க நிலை. கனவுமற்ற உறக்க நிலையில மனது விதமான சங்கல்பமும் விகல்பமும் இல்லாமல் இருக்கின்றது. மனது சொரூபத்தில் லயமாகி இருக்கின்றது. அதான் சுழுத்தி மௌனம். மனது உறங்கி இருக்கின்ற மௌன நிலை, மனது செயல்படாமல் இருக்கின்ற மௌன நிலை, அல்லது மனது லயமாகி இருக்கின்ற மனநிலை. சுழுத்தி மௌனத்தினன், சுழுத்தியாகிய மௌனத்தில் மௌனத்தினன் ஆகி, அந்த மௌனத்தை உடையவனாக ஆகி, தொடரும் மனத்தின் எழுச்சி அற, தொடர்ந்து வருகின்ற மனதினுடைய எழுச்சி. மனதினுடைய எழுச்சி என்பது சங்கல்பம்தான். சங்கல்ப விகல்பம் இவைகள் நீங்க அழுத்து மன கற்பனை நீக்கி, இந்த சம்சாரத்தில் அழுத்துகின்ற மூழ்கடிக்கின்ற மனதினுடைய எல்லா
கற்பனைகளையும் எல்லா வாசனைகளையும் நீக்கி, வாசனை தான் கற்பனைக்கு காரணமா இருக்கு, அந்த வாசனைகளையும் அதனால் தோன்றுகின்ற சங்கல்ப விகல்பங்களையும் நீக்கி அகண்ட பதத்தில் இரு, இந்த சொரூபத்தில் இருப்பாயாக. அகண்ட பதம்ங்கிறது அகண்டமா இருக்கக்கூடிய ஆத்மா, ஆத்மாவில் இருப்பாயாக. சுளுத்தில ஏற்படுகின்ற மௌனம் அந்த இடத்துல மனது லயமாகின்றது. ஆனா அஜ்ஞானத்துல லயமாகின்றது. அங்க சொரூபத்தில் லயமாகிறதுங்கிறது இல்லை, அஜ்ஞானத்துல லயமாகின்றது. ஆத்ம ஞானத்தினால யோக சாதனைகளால மனதை சொரூபத்தில் லயப்படுத்துதல் என்பது அகண்டாகார விருத்தி மூலமாக ஆத்மலயம், அது ஞான நிஷ்டை நிலை, அதான் அகண்ட பதம், சமாதி என்று சொல்லுகின்றோம். சமாதியில மனது சொரூப சிந்தனை, அகண்டாகார விருத்தியா தொடர்ந்து சொரூபத்தை சிந்தனை செய்து சொரூபத்தில் லயமாகின்றது. அந்த அகண்ட பதத்தில் இரு எனலும். இங்கே சுளுத்திங்கிறது தூங்காமல் தூங்கும் சுளுத்தி, தூங்காமல் தூங்குதல்னு சொல்லுகின்ற ஞான சுளுத்தி, ஞானத்துல மனது லயமாதல் என்பது சுளுத்தி மௌனம்ங்கிற பெயர்லேயே இங்க சொல்லுகின்றார். சுளுத்தியில் மனது சுளுத்தி நிலைக்கு செல்லுதல் என்று. அகண்ட பதத்தில் இரு, அதான் விஷயம். உபதேசம் வந்தது அகண்ட பதத்தில் இரு. அகண்ட பதம் பிரம்ம பதம். அகண்டமாக இருக்கின்ற காலதேச வரையறை இல்லாமல் இருக்கின்ற அந்த பிரம்ம நிலையிலேயே இருப்பாயாக. மனதை தத்துவ ஞானத்திலேயே நிலைநிறுத்தி இருப்பாயாக, ஞான நிஷ்டையோடு இருப்பாயாக எனலும். எனலும்னா என்று வசிஷ்டர் கூறவும். இப்படி சதுருத்ரர் கதையை சொல்லி அந்த கதையினுடைய விளைவு கடைசியில் உபதேசம் என்னன்னா, மனதோட சங்கல்பம் தான் இப்படி அநேக பிறவிகளை உண்டு பண்ணுகின்றது. ஆகவே நீ மனதுடைய சங்கல்பம் அற்று பிரம்ம நிலையில் இருப்பாயாக என்று சொல்லவும். வழுத்து கரண மௌனம் சொல் மௌனம் காட்ட மௌனம் என செழித்த மூன்றும் தெளிந்திட மேல் சுளுத்தி மௌனம் செப்பு என்ன. மௌனம் அப்படின்னாக்க நமக்கு தெரியும், பொதுவாக மௌனம்னா வாக்குல இருக்கிற மௌனம் தான், பேசாம இருக்கிறது தான் மௌனம் என்பது நமக்கு தெரியும். அதற்கு மேல ஸ்ரீராமர் சொல்லுகின்றார் கரண மௌனம். கரண மௌனம்ங்கிறது இந்திரிய மௌனம், இந்திரிய அடக்கம், இந்திரியங்கள் விஷயங்களை அனுபவிக்காம இருக்கிறது கரண மௌனம். கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் அடங்கி இருத்தல், சமம் தமம்னு சொல்றோமே, அப்படி விஷயங்களை நோக்கி இந்திரியங்கள் போகாமல் அடங்கி இருக்கிறதுக்கு கரண மௌனம்னு பேரு. அது நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்புறம் சொல் மௌனம் தெரியும், வாக்கு வார்த்தை சொல் பேசாமல் இருத்தல், அது சொல் மௌனம், அதுவும் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். காட்ட மௌனம், காட்ட மௌனம்ங்கிறது காஷ்ட மௌனம், சரீரத்தை அசைக்காம தியானத்துல யோகத்துல சமாதியில இருக்கிறது, நல்ல யோக நிலையில இருக்கிறது காஷ்ட மௌனம், அதுவும் கேள்விப்பட்டு இருக்கிறேன், அதுவும் தெரியும். என செழித்த மூன்றும் தெளிந்திட, இந்த மூன்றும் எனக்கு தெரிந்திருக்க, இதெல்லாம் சாமான்யமா பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்று. மேல் சுளுத்தி மௌனம் செப்பும் என, இதற்கு மேல நீங்க புதுசா சுளுத்தி மௌனம்னு சொல்லுகிறீர்களே, அது என்ன? அதனால இது நான்காவது. மூன்று மௌனம், கரண மௌனம், இந்திரிய அடக்கம், இந்திரியங்கள் செயலற்று இருத்தல், விஷயங்கள் அனுபவிக்காம இருக்கிறது. சொல் மௌனம், சொல் இல்லாம வார்த்தைகள் இல்லாம பேசாம இருக்கிறது, வாக் தபஸ், வாக் நிரோதம். அப்புறம் காஷ்ட மௌனம், சரீரம் செயலற்று யோக நிலையில ஒரே ஸ்திதியில இருக்கிறது, இவைகள் தெரியும். சுளுத்தி மௌனம் என்பது என்ன? அது புதிதாக இருக்கின்றதே. நாலாவதா நீங்க சொல்லி இருக்கக்கூடிய சுளுத்தி மௌனம் செப்பும் என்ன, அவை அது என்ன என்று சொல்லுங்கள் என்று ஸ்ரீராமர் கேட்க. இரண்டாவது பாடல். ஓவில் முனிவர் இருவகையாம் ஒருவன் காட்டத்தவனாகும் ஜீவன் முக்தன் மற்றவனாம் செய்யும் கிரியைதனில் அழுத்த மேவு நினைவுற்று இந்தியத்தை மிக்க வலியால் வென்றவனை காவல் மன்னன் புகழ் வீரா காட்டத்தவனாம் முனி என்பர்.
வசிஷ்ட ரிஷி சொல்லுகின்றார். ஓவில் முனிவர் இரு வகையாம். ஓவில்னா ஓவுதல் இல்லாமல் இருக்கின்றார், மாறுதல் இல்லாமல் இருக்கின்ற, ஒரே நிலையில் ஸ்திதி பெற்று இருக்கின்ற பிரம்மனிஷ்டை அல்லது ஞான நிஷ்டை ஆத்ம நிஷ்டையில் இருக்கின்ற முனிவர்கள், ரிஷிகள். மனநான் முனிகி, மனதை ஒரே விஷயத்துல ஒருமுகப்படுத்தி அகண்டாகார விருத்தியில மனதை நிறுத்தி இருப்பவர்கள். அகண்டாகார விருத்தியினால சொரூபத்தில் மனதை நிலைநிறுத்தி இருப்பவர்கள் இருவகையாம், 2 விதமாக இருக்கிறார்கள். ஒருவன் காட்டத்தவன் ஆகும். காட்டத்தவன்னா காஷ்ட மௌனத்தை கடைபிடிப்பவன் ஆவன், யோகி என்ற அர்த்தம். இங்க அடுத்தது ஜீவன் முக்தன் மற்றவனா. இன்னொருவன் ஜீவன் முக்தனாகும். இன்னொருத்தனுக்கு பேரு ஜீவன் முக்தன். இப்போ ஒருவன் யோகி, இன்னொருவன் ஞானி. இந்த 2 தான். யோகம் ஞானம் என்பதைத்தான் சொல்றார். யோக சாதனைகளை தீவிரமாக கடைபிடித்து அதனால சரீரத்தை அசைவில்லாமல் சமாதியில் நிறுத்தி இருக்கிறவன், அங்கேயும் ஆத்ம ஞானத்தோடு, நல்ல யோகிங்கிற பொழுது ஆத்ம ஞானத்தோடு சொரூபத்தில் மனதை நிறுத்தி இருப்பவன், காஷ்ட மௌனத்தில் இருக்கிறவன். ஜீவன் முக்தன் இன்னொருவன், இவன் ஞானியா இருக்கின்றான். இவன் உலக விவகாரங்களை செய்து கொண்டும் இருக்கலாம். இவன் ஜீவன் முக்தன். யோகி ஞானி, ஞான யோகி, யோக யோகி இப்படி எடுத்துக்கொள்ளணும். காட்டத்தவன்கிற பொழுது யோக யோகி, யோகத்தை பிரதானமாக கடைபிடித்து கொண்டிருப்பவர். ஜீவன் முக்தன் என்பவன் ஞான யோகி, ஞானத்தை பிரதானமாக கடைபிடிப்பவன். இது பற்றிய விளக்கம் பின்னாடி வருகிறது, பார்க்கலாம். இப்படி 2 பேர் இருக்கிறார்கள். முனிவர்கள்ல 2 பேர் இருக்கிறார்கள். பகவத்கீதையில யோகம் ஞானம் சாங்கியர்கள் யோகிகள்னு பகவான் சொன்னாரே, அதுதான் இங்க வேற வார்த்தைகள்ல அதே கருத்து தான், அதே விஷயம்தான், வேற கோணத்துல சொல்லப்படுகின்றது, வேறு விதமாக கதையோட சொல்லப்படுகின்றது. அதனால ஞானி யோகி என்பதுதான், சாங்கியர் யோகிகள் என்று பகவத்கீதையில பகவான் சொன்னதுதான். செய்யும் கிரியை தனில் அழுத்த மேவு நினைவு உற்று இந்திரியத்தை மிக்க வழியால் வென்றவனை காவல் மன்னர் புகழ் வீரா காட்டத்தவனாம் முனி என்பர். காவல் மன்னர் புகழ் வீரா, காவல்னா மக்களை உலகத்தை காத்து கொண்டிருக்கின்ற மன்னர்களால் புகழப்படுகின்ற வீரா, புகழுடைய வீரா. ஸ்ரீராமரை பார்த்து சொல்றார். செய்யும் கிரியை தனில், செய்யா நின்ற தொழில்களில், செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில், அழுத்தமேவு நினைவுற்று, அழுத்தமாகிய நினைவை அடைந்து, இந்தியத்தை மிக்க வழியால் வென்றவனை, புலனை மிகுந்த வலிமையினால் வெற்றி கொண்டவனை, காவல் மன்னன் புகழ் வீரா, உலகத்தை காப்பாற்றும் அரசர்கள் புகழும் வில் வீரனே, காட்டத்தவன் என்பர் முனிவர். செய்யும் கிரியைதனில் அழுத்த மேவு, நினைவுற்று நினைவற்று அப்படின்னு 2 பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த விரதம் முதலானவைகளை கடைபிடிப்பவர்கள், ஒன்று யோக சாதனைகளை செய்கின்றான், அதே சமயம் லௌகிக்க காரியங்களையும் செய்து கொண்டு இருப்பவன். செய்யும் கிரியை தனில் அழுத்த, இந்த கிரியைகளுக்கு நடுவில் கர்ம வேதத்தினுடைய கர்மகாண்டம் சொல்லுகின்ற செயல்களையும் செய்து கொண்டு, அதாவது நித்திய நைமித்திக அனுஷ்டானங்களையும் கடைபிடித்து கொண்டு, மேவு நினைவு உற்று இந்திரியத்தை மிக்க வழியால் வென்றவன், அந்தந்த விஷயங்களை குறித்த சிந்தனை உடையவன், அதே சமயம் குறிப்பிட்ட காலங்கள்ல விரதத்தை கடைபிடிக்கின்றான். இந்திரியத்தை மிக்க வழியால் வென்றவன், இந்திரியத்தைங்கிறது இந்திரியத்தை, புலன்களை வென்றவன், புலன்களை அடக்கி கட்டுப்படுத்தியவன். காவல் மன்னர் புகழ் வீரா,
காட்டத்தவனாம் முனி என்பர். அதாவது கர்ம யோகியாக இருப்பவன், கர்ம யோகத்தை செய்து கொண்டிருப்பவன், அல்லது உலக நன்மையின் பொருட்டு கடமைகளை செய்து கொண்டிருப்பவன். அதே சமயம் புலன்களை வென்று விஷய இச்சை இல்லாமல் இருப்பவன், கர்ம பலனில் பற்று இல்லாமல் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பவன், அவன்தான் யோகின்னு நம்ம பகவத்கீதையில பார்க்கிறோம். அப்படி யோக சாதனையோடு கூடி இருப்பவன், சாஸ்திரம் சொல்லுகின்ற கிருஷ்ண சாந்திராயனாதி விரதங்களை முறையாக கடைபிடிப்பவன். அப்போ அதில் சாஸ்திரம் விரத நியமங்களை சொல்லி இருக்கு. இந்த பொழுது சாப்பிடலாம், இவ்வளவு சாப்பிடலாம் என்று அந்த விரத முறைகள் இருக்கு. அதில் எல்லாம் பற்றுக்கொண்டு முறையாக சரியாக அவைகளை கடைபிடிப்பவன். இந்த யோகம் என்கிற பொழுது எந்த செயலும் இல்லாம சமாதியிலேயே இருக்கிறவன் என்ற அர்த்தம், அது ஒரு அர்த்தம். அப்படி சமாதி நிலையில இருக்கிறவன் அது வேற நிலை. ஆனா விவகாரங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதே சமயம் தர்மசாஸ்திரம் சொல்லுகின்ற விரதம் முதலான அனுஷ்டானங்களையும் முறையாக கடைபிடிக்கின்றான். அவனைத்தான் கர்ம யோகின்னு இங்க பகவத்கீதையில மற்ற சாஸ்திரங்கள்ல பார்க்கின்றோம். அப்ப சாஸ்திரம் சொல்லுகின்ற நித்திய நைமித்திய கர்மாவை விடாம பண்றது, கிருஷ்ண சாந்திராயனாதி விரதங்களை முறையாக கடைபிடித்தல், அதற்காக இந்திரிய நிகிரகம். விரதம்னாக்க சாப்பிடாம இருக்கிறது, மௌன விரதம், மற்ற உண்ணாவிரதம் முதலானவைகளை கடைபிடித்தல், சாஸ்திரம் சொல்லி இருக்கின்ற முறைப்படி கடைபிடித்தல், இதுவும் யோகம்தான். இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவன் இல்லறத்துல இருந்து கொண்டு இந்த சாஸ்திரம் நியமித்திருக்கக்கூடிய நித்திய நைமித்திய கர்மாக்களை, பஞ்சமகா யஜ்ஞங்களை முறையாக செய்து கொண்டு ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறவன் யோகி. அவன் காஷ்டத்தவனாம், அவன் காஷ்ட மௌனம், காஷ்ட முனிவன் என்று, அவனை காஷ்ட முனிவன் என்று சொல்வார். அதுக்கப்புறம் அடுத்த பாடல். தகநேர் உள்ளபடி உணர்ந்து தன்பால் தன்னை நினைத்துலகை நிகராகியும் உள் அமைவுற்றோன் நிமல முத்தனாம் இந்த மிகு நீள் சாந்த முனிவரர்பால் மிக்க மனத்தின் மெய்யுருவம் தகு நீடு உருவாம் பாவனையே சாற்று மௌனச் சொற்பொருளே. ஜக நேர் உள்ளபடி உணர்ந்து, இன்னொருத்தன் ஜீவன் முக்தன்னு சொன்னாரே, அந்த ஜீவன் முக்தன் ஞான யோகி, அவனை பற்றி சொல்லுகின்றார். தக நேர் உள்ளபடி உணர்ந்து அப்படின்னா இந்த உலகத்தினுடைய நேரான அதனுடைய யதார்த்த சொரூபத்தை அறிந்து, உலகம் அது மித்தையானது, அத்தியாசமானது, தற்காலிகமானது, பிரம்மத்தை ஆத்மாவை சார்ந்திருப்பது, அல்லது பிரம்மமே உலகமாக விளங்கி கொண்டிருப்பது என்று உலகத்தினுடைய யதார்த்த சொரூபத்தை அறிந்து, உள்ளதை உள்ளபடி அறிந்து, தன்பால் தன்னை நினைத்து, தன்னிடத்தில் தன்னை நினைத்து, தன்னை ஆத்மாவாக, ஆத்மாவை பிரம்மமாக அறிந்து, தன்பால்னா தன்னிடத்தில், தன்னை நினைத்துனா தான் ஆத்மாவானது பிரம்மமாக இருக்கின்றது. அதனால உலக நினைவுகள், உலகம் மித்யாங்கிற தெளிவோட இருக்கிறவன், எல்லாவற்றிலும் ஆத்மாவை காண்பவன், தன்னை ஆத்மாவாக உணர்ந்தவன், ஆத்மாவை பிரம்மம் என்று அறிந்தவன். அதனால தன்பால் தன்னை நினைத்து, தன்னிடத்தில் தன்னை நினைத்து, தன்னுடைய யதார்த்த சொரூபமான ஆத்மாவையே எப்பொழுதும் நினைத்து, உலகை நிகராகியும் உள் அமைவுற்றோன். உலகைனா உலகத்தாற் போல, மற்ற அஞ்ஞானிகளைப் போல, நிகராகியும் விவகாரம் பண்ற பொழுது அவர்களைப் போலவே விவகாரமானது அவன் செய்கின்றான். அதனால உலகை நிகராகியும்னா உலகத்தவர்கள் போல அவர்களுக்கு சமமாக உலக காரியங்களையும் செய்து கொண்டிருப்பவன். உள் அமைவுற்றோன் நிமல முத்தனாம், அப்படி விவகாரங்களை செய்து கொண்டிருந்தாலும் மனதில் அமைதியை, சாந்தத்தை அடைந்திருப்பவன் நிமல முக்தனாம். நிமல முக்தன் ஜீவன் முக்தன், அஞ்ஞானமாகிய மலம் நீங்கி இருக்கின்ற முக்தன் ஆவன்.
இந்த மிகு நீள் சாந்த முனிவரன்பால் மிக்க மனத்தின் மெய்யுருவம் தகு நீடு உருவாம் பாவனையே. சாற்று மௌனச் சொற்பொருளே. சொல்லப்பட்ட மௌனம் என்கின்ற சொல்லினுடைய பொருள் இதுதான். அதாவது இவன் உலக விவகாரங்களை பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுதும் மனதானது சொரூபத்தில் சாந்த நிலையில், சொரூப ஞானத்தினால எப்பொழுதும் சாந்த நிலையில் இருக்கின்றது. இந்த மிகு நீள் சாந்த முனிவரர் எப்பொழுதும் மிகுந்த நீண்ட தொடர்ச்சியான சாந்த சொரூபமாக சாந்தத்தை அடைந்திருக்கின்ற முனிவரன் பால். முனிவர்களுக்குள் மேலானவன், சிரேஷ்டனா இருக்கிறவன். மிக்க மனத்தின் மெய்யுருவம் தகு நீடு உருவாம் பாவனையே. இந்த மனதோட தன்மை, மனதினுடைய உண்மை உருவமானது சொரூப பாவனையை அடைந்திருக்கின்றது. எப்பொழுதும் சொரூபத்திலேயே சொரூப தன்மையையே அடைந்ததாக இருக்கின்றது. அப்படி இருக்கிறது தான் மௌன சொற்பொருள். அதுதான் மௌனம். அதாவது உலக விவகாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும், உலக விவகாரங்கள் இருந்தாலும் அவைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் மனதானது சொரூபத்திலிருந்து மாறாமல் இருத்தல், ஞானத்தினால ஞான விழிப்பில் இருத்தல், அவ்வாறு அதனால சாந்தமாக இருத்தல் என்பது மௌன நிலை ஆகும். ஜீவன் முக்தனுடைய நிலை ஆகும். இதற்கப்புறம் மற்ற மௌனங்கள் இருக்கு. மற்ற மௌனம் சுருக்கமா இந்த சுசுப்தி மௌனம் இதை சுருக்கமா சொல்லி இருக்கிறார். அதை இன்னும் விரித்து சொல்வதற்கு முன்னாடி மற்ற மௌனங்கள் ஸ்ரீராமரே சொன்னாரு. கரண மௌனம், காட்ட மௌனம், வாக் மௌனம்னு அது என்னங்கிறதையும் முதல்ல சுருக்கமாக சொல்லுகின்றார். அதையும் மற்ற மௌனங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த விவேகமும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை சொன்ன பிறகு இந்த சுசுப்தி மௌனம் என்ன என்பதை பிறகு விரித்து சொல்ல போகின்றார். அதனால என்ன விஷயமோ அதை சுருக்கமாக சொல்லிட்டார். மனது சொரூப பாவனையில் இருத்தல் என்பதுதான் மௌனம். மற்ற மௌனங்கள் என்ன? 4வது பாடல். வாக்கு மௌனம் சொல் தடையாம் வலிந்து இந்திரியம் அடக்குவித்தல் சாக்கு கரணம் மௌனமதாம் தனது சேட்டையெல்லாம் விடுதல் வீக்கும் காட்ட மௌனமதாம் விலங்கு சித்த வியாபார நீக்கமில்லா மூவகையாய் நிகழ்த்து மௌன இவையாகும். வாக்கு மௌனம் சொல் தடையாம் வலிந்து இந்திரியம் அடக்குவித்தல் தாக்கு கரணம் மௌனமதாம் தனது சேட்டையெல்லாம் விடுதல் வீக்கும் காட்ட மௌனமதாம் விலங்கு சித்த வியாபார நீக்கம் இல்லா மூவகையாய் நிகழ்த்து மௌன இவை ஆகும். இந்த 3 மௌனங்களும் இப்படிப்பட்டவை. வாக்கு மௌனம்னா என்னது? சொல் தடைனா சொல் தடை, அதான் வாக்கு மௌனம். வாக்கு மௌனம்ங்கிறதுக்கு தமிழ் பதம் சொல்லணும்னா சொல் தடை. மௌனம் சம்ஸ்கிருத வார்த்தை, வாக்கு சம்ஸ்கிருத வார்த்தை. அப்போ அதுக்கு தமிழில் விளக்கம், தமிழ் வார்த்தையில் சொல்லணும்னா வாக்குன்னா சொல், மௌனம்னா தடை. தடைனா சொல்லை வெளிப்படுத்தாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்ற நிலை. அதனால சொல் தடைனா சொற்களை தடைப்படுத்தி நிறுத்துதல், ஒரு நாளைக்கு அல்லது சில காலத்துக்கு பேசாமல் இருத்தல் என்று சொற்களுக்கு தடை போட்டு இருத்தல் சொல் தடை. அதான் வாக்கு மௌனம். அதனால வாக்கு மௌனம்னாக்கா சொற்களை பயன்படுத்தாமல் இருத்தல், பேசாது இருத்தல் வாக்கு மௌனம் ஆகும். வலிந்து இந்திரியம் அடக்குவித்தல் தாக்கு கரணம் மௌனம் அதாம். கரண மௌனம் என்றால் என்ன? அடுத்து கரண மௌனம்னா இந்திரிய மௌனம். இந்திரிய மௌனம்னா இந்திரிய விஷயங்களை அனுபவிக்காமல் இருத்தல். அதனால வலிந்துனா முயற்சியோடு, இந்திரியம் அடக்குவித்தல் இந்திரியங்களை விஷயங்களில் செல்லாமல்
அடக்குதல். இப்போ போக விஷயங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்காம கட்டுப்படுத்தி இருக்கிறது கரண மௌனம் ஆகும். நல்ல சமம் தமம், அந்த தமம் என்பது தான் கரண மௌனம்ங்கிறது. தமம் விஷயங்களை போகங்களை அனுபவிக்காம இருக்கிறது. ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு விஷயம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் உண்ணாமல் இருப்பேன். ஒரு நாள் அன்னைக்கு விரதம்னா ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம் அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு விஷயம் இருக்கு, சாப்பாடு பொருள் இல்லாம இல்லை, உணவு இருக்கின்றது. ஆனா அன்று நாக்கை கட்டுப்படுத்துதல், சாப்பிடாம உணவு உண்ணாமல் இருத்தல்னு இந்த நாக்குக்கு உணவை கொடுக்காமல் இருத்தல். அதே மாதிரி கண்ட காட்சிகளை பார்க்காம இருக்கிறது, கேட்காம இருக்கிறது என்று எல்லா விஷயங்களிலும் எல்லா இந்திரியங்களிலிருந்தும் பொறிகளை திருப்பி இருத்தல், அடக்கி இருத்தல். சிவராத்திரி விரதம்லாம் அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. வெறும் உண்ணாவிரதம் என்பது மட்டுமல்ல, சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, அதோட விஷயங்களை பார்க்காம இறை ஈஸ்வர பூஜையிலேயே இருத்தல், தான் பூஜை பண்றது அல்லது கோயிலில் பகவானுக்கு பூஜை பண்றத பார்க்கறதுன்னு, அல்லது பகவான் நாமத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறது, தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு ஒரு நாள் எந்த இந்திரியத்துக்கும் இந்திரிய விஷயங்களை கொடுக்காம இருக்கிறதுன்னு. இப்போ கொடுக்குற விஷயம் என்னது? இறைவன் மட்டுமே. அதான் விரதம். அதனால் முழுக்க எதையுமே பார்க்காம கண்ணை மூடிட்டு இருக்கிறதுன்னு சொல்லலை. சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது சொல்லி இருக்கு. அதே சமயம் இந்திரியங்களுக்கு முழுக்க இறைவனை மட்டுமே விஷயமாக கொண்டிருத்தல். அன்னைக்கு சிவராத்திரிக்கு நள்ளிரவு காட்சி போடுறான், ரஜினி படம் எல்லாம் போடுறான்னா ஏன்னா சிவராத்திரிக்கு முழிச்சிருக்கணும், முழிச்சிருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு, முழிச்சிருந்தா சிவராத்திரிக்கு அப்படின்னு நினைக்கிறான். முழிச்சிருந்து என்ன பண்ணணுங்கிறது இருக்குல்ல. அன்னைக்கு சினிமாவை பார்த்து டிவியை பார்த்து அன்னைக்குன்னு ஸ்பெஷலான ஷோ அன்னைக்கு தான். அதெல்லாம் இல்லாம அன்றைக்கு ஒரு நாள் முழுக்க பகவத் சிந்தனையில இருக்கு. அப்ப எந்த இந்திரியத்துக்கு விஷயம் கொடுக்காம இருக்கிறது? நாக்குக்கு மட்டும் விஷயம் கொடுக்காம இருக்கிறது விரதம் இருந்தா போதும்னு நினைக்கிறான். எந்த இந்திரியத்துக்குமே விஷயம் கொடுக்காம ஒரு நாள் இரு நாள் அல்லது சில காலம் இருத்தல் பார்க்கிறோம். ஐயப்ப சீசன்னா 40 நாளைக்கு இந்தந்த விஷயங்கள், இந்தந்த உணவுகளோ அல்லது இந்த காட்சிகளை பார்க்காம இருக்கிறது, செருப்பு போடாம இருக்கிறது, இது எல்லாமே தான். இதெல்லாமே கரண மௌனம் தான். இப்போ கரணங்களை கட்டுப்படுத்தி இருத்தல், அதற்கான விஷயங்களை கொடுக்காம நல்ல விஷயங்களை மட்டும் அதுவும் அளவா குறைவாக கொடுத்தல் என்பது அது ஒரு மௌனம். அதுதான் விரதம்னு சொல்றோம், தவம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இது கடைபிடிக்கிறது. அதற்கு மேல தனது சேட்டை எல்லாம் விடுதல் வீக்கும் காட்ட மௌனம். அடுத்த நிலையில என்னது? எதுவுமே இல்லைன்னா, எந்த செயலும் கிடையாது, பேசாம தியானத்துல இருக்கிறது. சரீரத்தினுடைய எவ்விதமான அசைன பூஜை பண்றதுன்னா கூட அங்கே சரீரத்துக்கு செயல்பாடு இருக்கிறது. அந்த மாதிரியான செயல்பாடுகளும் இல்லாம மன உடம்ப கட்டுப்படுத்தி யோகாசனத்திலேயோ சித்தாசனத்துல அல்லது பத்மாசனத்துல அர்த்த பத்மாசனத்துல தனக்கு எந்த ஆசனம் சுகமா இருக்கோ அந்த ஆசனத்துல உட்கார்ந்து மணிக்கணக்கா நாள் கணக்கா தியானத்துல சமாதியில இருக்கிறது காட்ட மௌனம்னா அது காஷ்ட மௌனம். அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உடலினுடைய எல்லா விதமான சேட்டைகளையும் நிறுத்தி இருத்தல். இப்படி 3 விதமான மௌனம். வாக்கால பேசாம இருக்கிறது வாக் மௌனம், இந்திரியங்களுக்கு லௌகிக்க போக விஷயங்களை கொடுக்காம இருக்கிறது கரண மௌனம், எவ்விதமான சரீர சேஷ்டையுமே இல்லாம காஷ்டம் போல, அதனால காட்ட மௌனம். காஷ்டம்னா கட்டை அப்படின்னு அர்த்தம். கட்டை மாதிரி அசைவில்லாம இருக்கிறதுன்னா இந்த சரீரத்தை ஒரு கட்டை போல அசைவில்லாமல் நிறுத்துதல், அது காஷ்ட மௌனம்னு பேரு. அதையும் சங்கல்பமா செய்து கொண்டு விரதமா இருக்கிறது. இதுதான் 3. ஆனா இதுல என்னது? விலங்கு சித்த வியாபார நீக்கம் இல்லா மூவகையாய் நிகழ்த்து மௌனம் இவை ஆகும். இந்த இதுல என்ன இருக்கு? சித்த வியாபாரமானது இருக்கின்றது, மனசு இங்க செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த 3 மௌனத்திலையும், வாக்கு மௌனத்துல ஒரு வாயால தான் பேச மாட்டார். இன்னைக்கு மௌன விரதம்னா எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி காமிச்சுக்கிட்டே இருப்பார், இல்ல சைகையில செய்து காமிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ மனசுல எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. புற இந்திரியத்தை அவர் அடக்கி இருக்காரே ஒழிய அக இந்திரியமான மனதானது அது அதனுடைய கற்பனைகள், அதனுடைய சிந்தனைகள், அதனுடைய எண்ண ஓட்டங்கள் போய்கொண்டே இருக்கின்றது. அதனால இது சித்த வியாபார நீக்கமிலா மூவகைனா
இந்த மூணும் சித்த வியாபார நீக்கம்ங்கிறது இல்லை. அப்ப என்னது? சித்த வியாபாரமானது இருந்து கொண்டே இருக்கின்றது. வாக்கு பேசாம இருக்கையுடைய மனதுல எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து கொண்டே இவைகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. அதே மாதிரி இந்திரியங்கள் அடக்குகின்ற பொழுதும் இந்திரியத்தை தான் அடக்கி வைத்திருக்கிறாரே ஒழிய மனதை அடக்கி இல்லை. மனதுல எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கின்றது. அதே மாதிரி சரீரத்தை அடக்கி இருந்தாலும் மனது விஷயங்களை குறித்த சிந்தனையில இருக்கின்றது. அதனால இந்த 3 மௌனமும் சரீரத்துல நடக்கக்கூடியது. ஆனா மனதுல சலனமானது, சித்த வியாபாரமானது இந்த 3 விதமான மௌனத்திலும் இருக்கின்றது. அடுத்த பாடல். வன்பில் இயற்றும் இம்மூன்று மௌனம் காட்டத்தவர்க்கு இயல்பாம். முன்பின் இன்றி பிரிவின்றி மொய்த்த துயரற்று இருக்கின்ற இன்ப அனுபூதியற்கு எனினும் இலாதார்க்கு எனினும் இதுதானே துன்பம் ஒன்றும் அணுகாத சுழுத்தி மௌனம் எனச் சொல்வ. இந்த 3க்கும் வேறான 4வது மௌனமான சுழுத்தி மௌனம் என்பதை சொல்லுகின்றார். வன்பில் இயற்றும். வன்பில் இயற்றும்னா ஒரு சிரமத்தோடு கஷ்டத்தோடு செய்கின்ற, ஆயாசமாக முயற்சியோடு வலுக்கட்டாயமாக, ஹட்டமாக செய்கின்ற, வலுக்கட்டாயமாக பிடிவாதமாக செய்கின்ற இந்த 3 மௌனம் காட்டத்தவர்க்கு இயல்பாம். இந்த 3 மௌனங்களும் காஷ்டத்தவம் செய்பவர்களுக்கு இயல்பாம். 2 விதமானவர்கள்னு முன்னாடி சொன்னாரே. காஷ்டத்தவம் முனிவர் யோகிகள்ல காஷ்டத்தவம் செய்பவர்கள். அப்ப பெரும்பாலும் இல்லறத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த விரதங்களை கடைபிடிக்கிறார்கள். சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடி அந்தந்த காலத்துல அல்ல ஸ்ரத்தை இருக்கிறவர்கள் இந்த சாஸ்திரம் சொல்ற விஷயங்கள்ல சாஸ்திர கர்மாக்கள்ல ஸ்ரத்தையுடையவர்கள் அந்த காஷ்ட மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனா இப்போ ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு ஏகாதசி அன்னைக்கு அந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். சாப்பிடாம இருக்கிறாங்க, இல்லை மௌனமாக இருக்கிறார்கள், பூஜை முதலானவைகளை மட்டும் செய்கிறார்கள். மற்ற எண்ணற்ற விரத முறைகள் சாஸ்திரங்கள்ல பலவிதமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஸ்ரத்தை உடையவர்கள் அவற்றை செய்கின்றார்கள். ஆனா இந்த 3லையும் என்னது? மனதோட வியாபாரமானது இருக்கின்றது. சாஸ்திரம் சொல்லி இருக்குங்கிறதுனால புலன்களை அடக்கி பொறிகளை அடக்கி அவர்கள் உடலை கட்டுப்படுத்தி வாக்கை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா மனதோட வியாபாரமானது அங்கு இருக்கின்றது. இது காஷ்ட மௌனம் செய்பவர்களுக்கு இயல்பானது. முன் பின் இன்றி பிரிவு இன்றி மொய்த்த துயர் அற்று இருக்கின்ற இன்ப அனுபூதியற்கு எனினும் இலாதார்க்கு எனினும் இதுதானே துன்பம் ஒன்றும் அணுகாத சுழுத்தி மௌனம் என்று சொல்வார்கள். முன்பின் இன்றி. முன்பின்னா ஆரம்பமும் முடிவும் இல்லாமல், முதலும் முடிவும் இல்லாமல், தொடக்கமும் முடிவும் இல்லாமல். பிரிவு இன்றி. பிரிவுனா எந்த விதமான பிளவுகள் விபாகம் இல்லாமல், பகுதிகள் இல்லாமல், நடுவுல அருந்து போகாமல், முதலும் முடிவும் இல்லை, நடுவுல விடுபடுதல் என்பதும் இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்கின்ற, எப்பொழுதும் இருக்கின்ற என்ற அர்த்தம். மொய்த்த துயர் அற்று இருக்கின்ற, சூழ்ந்து இருக்கின்ற துன்பம் எதுவும் இல்லாமல், எவ்விதமான துன்பமும் துயரமும் இல்லாமல். இன்ப அனுபூதியற்கு எனினும், ஆனந்த அனுபூதியற்கு என்றாலும். இன்ப அனுபூதினா இந்த நல்ல ஞானத்தினால யோகத்தினால ஆத்மானந்தத்தை அறிந்து அந்த ஆத்மானந்தத்தை அனுபவித்து கொண்டு இருப்பவர்கள் அவர்களுக்கு என்றாலும். இல்லாதார்க்கு எனினும், இல்லாதவர்களுக்கு அந்த ஆத்மானுபூதியில இல்லை என்றாலும். இது தானே, இதுவே துன்பம் ஒன்றும் அணுகாத, துன்பம் எதுவும் இல்லாத சுழுத்தி மௌனமாய் சொல்வர். சுழுத்தி மௌனம் என்று சொல்லுவார்கள். சுழுத்தி மௌனம்னா என்னது? சுழுத்தியில ஏற்படுகின்ற மௌனம்.
சுளுத்தினா ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கத்துல என்ன ஆகுது, இந்த சித்த வியாபாரம் மனசோட சங்கல்ப விகல்பம்ங்கிறது இல்லை. இங்க மற்ற 3 மௌனமும் விழிப்பு நிலையில இந்த மனிதன் அவனுடைய முயற்சியோட கடைபிடிக்கிறது. அப்ப அவன் சரீரத்தை கட்டுப்படுத்துகின்றான். ஆனா மனதோட வியாபாரமானது இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்துல என்ன ஆகின்றது, சரீரமும் செயல்பட்டு இருக்கு, வாக்கு செயல்படாமல் இருக்கின்றது, மனதும் செயல்படாமல் இருக்கின்றது. அந்த மனதும் செயல்படாம இருக்கின்ற பொழுது அதுக்கு பேரு தான் சுளுத்தி மௌனம்னு பேரு. அப்படி இருக்கிற பொழுது ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற போது என்ன ஆகுது, முன்பின் அதுக்கு ஏதாவது காலம் தெரியுதான்னு. தூக்கத்துக்கு போன பிறகு காலாதீதன் ஆயிடுறோம். தூக்கத்துல இருக்கிற பொழுது நமக்கு காலமானது தெரிவது இல்லை. அப்புறம் பிரிவு இல்லை. அது ஒரு அகண்டமா இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கம்னா அது எவ்வளவு நேரம் இருந்தோம்ங்கிறதே நமக்கு தெரியாத அதனால ஒரு ஆழ்ந்த தூக்கம். எவ்விதமான மொய்த்த துயரற்றுனா எவ்விதமான துன்பமும் இல்லாமல் இருக்கின்ற நிலை. எந்த துன்பமும் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் விழிப்பு நிலையில இருந்தாலும், எவ்வளவு விவகாரங்கள் கவலைகள் மற்ற என்ன இருந்தாலும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா எவ்விதமான துன்பமும் இல்லை. அதுக்கப்புறம் இது ஞானிகள் மட்டும்தான் அனுபவிக்கிறதான இன்ப அனுபூதியற்கு எனினும் இல்லாதார்க்கு எனினும். அஞ்ஞானியா இருக்கிறவனும் கூட இந்த ஆழ்ந்த தூக்கத்துல ஆத்மானந்தத்தை இந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். முதலும் முடிவுமற்ற பிரிவற்ற துன்பமற்ற ஒரு ஆனந்தத்தை ஞானம் இல்லாதவர்களும் ஞானம் இருப்பவர்களும் அனுபவிக்கின்றார்கள். இதுதான் துன்பம் ஒன்று அணுகாது சுளுத்தி மௌனம். எந்த துன்பமும் இல்லாத சுளுத்தி மௌனம் என சொல்லுவர். அதுக்கு பேரு தான் சுளுத்தி மௌனம்னு பேரு. அப்படின்னா என்னது, தினசரி நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறது அது சுளுத்தி மௌனம். ஆனா அது இயற்கையா பகவான் ஏதோ கருணையினால் அது கொடுத்துருக்கிறார். அதனால அது அந்த பிராரப்தம் புண்ணிய பாபம் தற்காலிகமாக ஒரு புண்ணிய பாபத்தை அனுபவித்த பிறகு அடுத்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு நடுவுல இடைவெளியா கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளட்டுமே என்று பகவான் கருணையினால அப்படி ஒரு தூக்கத்தை கொடுத்திருக்கிறார். உடம்பு தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புதல், உழைத்து களைத்த உடம்பு அந்த சோர்வு நீங்குகின்றது, எல்லாமே ரீஸ்டோர் ஆகுது உடம்புல. அது அதனுடைய இயல்பு நிலைமைக்கு உடம்போட ஒவ்வொரு உறுப்புகளும் திரும்புகின்றன. மனது எல்லாமே அடங்கி ஒரு ஓய்வு நிலையானது இருக்கின்றது. அங்க ஒரு மௌனம் இருக்கு. எவ்விதமான சிந்தனை இல்லை, உலக சிந்தனை இல்லை, நான் இது என்பது இல்லை, காலம் இல்லை, இடம் இல்லை. காலத்தை பற்றிய சிந்தனை இல்லை. எந்த காலத்துல இருக்கிறோம்ங்கிறதோ எந்த இடத்துல இருக்கிறோம்ங்கிறதோ எந்த விதமான பாகுபாடு எந்த விதமான பேதமும் இல்லாத ஆழ்ந்த தூக்க நிலையில ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு எவ்விதமான துன்பமும் இல்லாமல் இருக்கின்றோம். இது சுளுத்தி மௌனம். இது இயற்கையாக வருவது, பகவான் அருளால பகவானே அதை கொடுத்திருப்பது. பிராரப்தத்துக்கு 2 பிராரப்தத்துக்கு நடுவுல ஒரு ஓய்வு நிலை. தெளிய வச்சு அடிக்கிறதுங்கிறாங்க. அந்த மாதிரி பகவான் இந்த ஜீவன் மேல இருக்கக்கூடிய கருணையினால அவனுடைய பிராரப்தம் அவனை துன்புறுத்துகின்ற பொழுது நடுவுல கொஞ்சம் தெளிவு ஏற்படுவதற்காக, ஓய்வு ஏற்படுவதற்காக இந்த சுளுத்தி மௌனத்தை கொடுத்திருக்கின்றார். இதுக்கு சுளுத்தி மௌனம்னு பேரு. இது இயல்பாக இருக்கின்றது. அடுத்த பாட்டுல அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுகின்றார். இந்த சுளுத்தி மௌனம் இயற்கையா தூக்கத்துல வருகின்றது. ஆனா அங்க அஞ்ஞானமானது இருக்கின்றது, அதை மறந்துடக்கூடாது. அதுவே மேலான நிலை. அதனால எப்பொழுதும் தூங்கிக்கிட்டே இருக்கலாமே, தூங்கினாலே அதுவே முக்தி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி இருக்க முடியாது. நாம தூங்கணும்னு நினைச்சாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அடுத்த பிராரப்தம் செயல்பட தொடங்கினா தூக்கம் தானா கலைஞ்சிடும். அதை நாம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. தூக்கம் வர்றது நம்ம கையில இல்லை, தூக்கத்துல இருந்து விழிக்கிறது நம்முடைய கையில இல்லை. தூக்கத்துல இருக்கிற சமயத்துல அஞ்ஞானத்துல மனதானது லயமாகி இருக்கின்றது. அங்க ஒரு ஆனந்தம் இருக்கு, மனதோட மௌனம் இருக்கு. ஆகவே அது சுளுத்தி மௌனம் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்த பாடல். பன்மை மோகத்து இவ்வுலகை பற்றி உள்ளபடி உணர்ந்து தன்மை நிலையாய் ஐயமறல் தானே சுளுத்தி மௌனமதாம் சின்மை அநேக அறிவுருவாம் சிவமே இவையாவையும் என்னும் தொன்மை முடிவு இல் நிலைதானே
சுழுத்தி மௌனம் எனச் சொல்வர். இத்தகைய இந்த இயல்பாக இருக்கின்ற சுழுத்தி மௌனத்தை ஞானிகள் தங்களுடைய ஞானத்தினால விழிப்பு நிலையிலும் காண்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அதான் இங்க சொல்லுகின்றார், இங்க விவரிக்கின்றார். பன்மை மோகத்து இவ்வுலகை பற்றி, பன்மையாக பல விதங்கள்ல மோகத்தை உண்டு பண்ணுகின்ற இந்த உலகம், இந்த உலகத்தை பற்றிய உள்ளபடி உணர்ந்து, இந்த உலகத்தினுடைய சொரூபத்தை உள்ளபடி உணர்ந்து, பல ஜீவர்களுக்கு பல விதங்களிலும் மோகத்தை உண்டு பண்ணுகின்ற மாயையான இந்த உலகத்தை பற்றிய, உலகத்தினுடைய இயல்பை பற்றிய தன்மையை உள்ளபடி உணர்ந்து, உலகத்தினுடைய இயல்பை உள்ளபடி உணர்ந்து, என்னது அது மாயையானது, மித்தையானது, அல்லது பிரம்மத்தின் மேல் கல்பிக்கப்பட்ட ஒன்று, அத்தியாச மாத்திரமான ஒன்று என்று அதனுடைய தன்மையை அறிந்து, தன்மை நிலையாய் ஐயம் அறல் தானே சுழுத்தி மௌனம் அதாம். உண்மை சுழுத்தி மௌனம் என்னன்னா, தன்மை நிலையாய் ஐயம் அறல், தன்மை நிறைனா தன்னுடைய யதார்த்த சொரூபத்தில் இருப்பதாய், இந்த உலகத்தை மித்தை மாயை கல்பிதம் என்று அறிந்து, ஆத்மா மேல பிரம்மத்தின் மேல இது கல்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து அதை விலக்கி, ஆதாரமான ஆத்மாவிடத்திலேயே தன்னிடத்திலேயே நிலை பெற்ற தன்மையதாய், ஐயம் அறல் எவ்விதமான சந்தேகமும் இல்லாமல், எவ்விதமான விகல்பமும் இல்லாமல் இருத்தல் தானே. ஐயம் அறல் தானேன, ஐயம் நீங்கி தன்மை நிலையாய் நிற்றல் தானே சுழுத்தி மௌனம் அதாம். அதனால் இங்க ஞானத்தினால ஜீவன் முக்தர்கள் அனுபவிக்கின்றார் அந்த மௌனம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போன்ற மௌனம். ஆனா இவர்கள் விழிப்பு நிலையில் அந்த மௌனத்தை, அந்த சுழுத்தி சுகத்தை, சுழுத்தி மௌனத்தை காண்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள் ஞானத்தினால. அதனால அது தூங்காமல் தூங்குதல்னு சொல்றோம், யோக நித்ரைன்னு சொல்றோம். தூக்கம் மாதிரி, ஆனா வாஸ்தவமா அது தூக்கம் இல்லை. விழிப்புல தான் இருக்கிறார்கள், உடம்பு விழிப்பு நிலையில தான் இருக்கு, மற்ற விவகாரங்கள் இருக்கு. அதே சமயம் மனது சொரூபத்தில் இருக்கின்றது. உலகத்தை சத்தியமாக அவர்கள் பார்ப்பது இல்லை, உலகம் உண்மை இல்லை என்று விளக்கி, இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவில் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் மனதை நிறுத்தி இருக்கிறார்கள். உலகத்தை பார்க்கின்ற பொழுதும் உடனே மனதை நிறுத்தி இருக்கிறார்கள்னா உடனே சமாதிக்கு தியானத்துல இருக்கிறார்கள்னு அர்த்தம் அல்ல. உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுதே ஞானத்தினால இங்கு எல்லாம் ஆத்மாதான் என்று பார்க்கிறார்கள். அதனால நான் ஆத்மா, இந்த உலகம், உலகத்திற்கு ஆதாரமாக ஒரே ஆத்மாதான், பிரம்மம் தான் இருக்கின்றதுன்னு சர்வம் பிரம்மமயம் என்று இருக்கிறார்கள். அடுத்த வரியில சொல்றார், சின்மை அநேக அறிவு உருவாம் சிவமே இவை யாவையும் எண்ணும் தொன்மை. சின்மைனா சின்மை அநேக அருவுருவம்னா சின்ன சின்னதாக பல, சில சின்மைங்கிறது சில தன்மை, சின்மை சில தன்மைங்கிறது சின்மை. பன்மைனா பல தன்மை தானே பன்மை, அதற்கு எதிர்ப்பதம் சின்மை. சில தன்மை, சில தன்மைனா சிலவாக, சிலவாக இருக்கக்கூடிய அநேக அறிவுருவாம், பல உபாதிகளை உடல்களை எடுத்துக்கொண்டு அதுல பிரதிபிம்பமாக ஏற்பட்டு அநேக ஆத்மாக்கள் போல் இருக்கின்ற, அநேகமாக இருக்கின்ற இவை அனைத்தும் அறிவுருவாம் சிவமே இவையாவும். இந்த ஆத்மா அல்லது சிவம், பிரம்மம் இதுதான் பல உடல்களை எடுத்துக்கொண்டு பலவாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்னும் தொன்மை முடிவு என்ற தொன்மையான முடிவற்ற நிலை என்னும் தொன்மை முடிவு இல் நிலைத்தானே. முடிவில்லாத அந்த நிலை சுழுத்தி மௌனம் என்பர். அதனால இது எல்லாம் பிரம்மமே என்று பார்த்திருக்கின்ற நிலை சுழுத்தி மௌனம் என்று சொல்லுவர். ஆழ்ந்த தூக்கத்துல சுழுத்தி மௌனம் எல்லாருக்கும் வருது. ஆனா ஞானிகள், ஆத்ம ஞானம் உடையவர்கள், பிரம்ம ஞானம் உடையவர்கள், ஆத்ம அனாத்ம விவேகம் உடையவர்கள் விழிப்பு நிலையிலேயே இங்கு எல்லாம் பிரம்மம் என்று பார்த்து மனதை அதில் நிறுத்தி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அதுவாகவே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய மனது விஷயங்களால விகல்பமாகாமல் இருக்கின்றது. அதனால மௌனம்.
மனது அந்த சொரூபத்திலேயே அது இருக்கின்றது. விஷயங்களை பார்த்து விஷயங்கள் சத்தியம் என்று அதற்கு பின்னால் செல்வது இல்லை. அதனால மனதோட சாந்த நிலை மாறாமல் இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற பொழுது எந்த ஒரு ஆனந்தம் இருக்கோ, எந்த ஒரு சாந்த நிலை இருக்கோ, அதே சாந்த நிலையில இவர்கள் விழிப்பு நிலையிலும் இருக்கிறார்கள். உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் அவ்வாறே அவர்களுடைய மனமானது இருக்கின்றது. எதனால இருக்கு? இந்த ஞானத்தினால. என்ன ஞானம்? எல்லாம் சிவம்னா இவையாவும் சிவமே இவை யாவையும்னா இவை அனைத்தும் சிவமே என்று எல்லாவற்றையும் தன்னுடைய சொரூபமாக ஆத்மாவாக அல்லது ஈஸ்வரனாக பிரம்மமாக சிவமாக பார்க்கிறார்கள் என்று சொல்வார். அதுதான் சுழுத்தி மௌனம். மேற்கொண்டு அதை இன்னும் அடுத்த பாடல்ல விரித்து சொல்லுகின்றார். அடுத்த பாடல். நின்ற விண்ணுண்டு அல்லவும் ஆம் நிகழும் அனைத்தும் உளதிலதாம் என்று சமமும் சாந்தமுமாய் இருத்தல் சுழுத்தி மௌனமதாம். ஒன்று சுழுத்தி மௌனம்தான் உபயவிதமாம் யோகியர்க்கு துன்றுகின்ற சாங்கியமும் தூயதான யோகமுமே. நின்ற விண் உண்டு அல்லது ஆம் நிகழும் அனைத்தும் உளது இலது ஆம் என்று சமமும் சாந்தமுமாய் இருத்தல் சுழுத்தி மௌனம் அதாம். நின்றன இருக்கின்ற, எங்கும் வியாபித்து இருக்கின்ற விண். நின்ற விண், நின்ற வின எங்கும் இருக்கின்ற விண், சர்வ வியாபகமாக இருக்கின்ற ஆகாசமானது, ஆகாசம் போல. உண்டு அல்லவும் ஆம், அது இருக்கு இல்லைன்னா. ஆகாசம்ங்கிறது அது தோன்றியதுங்கிறதுனால இருக்கிறது. அதே சமயம் அது மற்ற பொருட்கள் போல நாமரூபம் உடையதாக நமக்கு கண்ணுக்கு தெரிவதாக இல்லை. அதனால இருக்கு இல்லைன்னா, ஆகாசம் இருக்கா இல்லையான்னா, அது தோன்றியதுங்கிறதுனால இருக்கின்றது. அதே சமயம் அது நாமரூபம் கூடியதாக அவயவங்கள் உடையதாக இல்லை. என்னது? அது மாயையாக தோற்றமாக இருக்கின்றது. அதே மாதிரி நிகழும் அனைத்தும் உளது இலது ஆம். அனைத்தும் இந்த நாமரூபங்களாகிய உலகமானது இருக்கா இல்லையான்னு கேட்டா, அது இருக்கிறது என்றும் சொல்வதற்கு இல்லை, இல்லை என்றும் சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் அது மாயா காரியம். மாயா இருக்கா இல்லையானா, மாயா இருக்கிறது என்றும் சொல்வதற்கு இல்லை, இல்லை என்றும் சொல்வதற்கு இல்லை. அது அனிர்வச்சனீயம்னா. சத் அசத் இரண்டிற்கும் வேறான ஒரு தன்மை உடையது. மாயா காரியமான உலகமும் அப்படித்தான். ஏன்னா காரணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் காரியம் இருக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமான பரிணாமி உபாதான காரணமான மாயையானது பிரம்மத்திற்கு வேறாகவும் இல்லை, பிரம்மமாகவும் இல்லை. அதனால வேறான சொந்தமான இருப்புடையதுன்னு சொல்ல முடியாது. ஆகவே அது இல்லை. அதே சமயம் உலகம்ங்கிற தோற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே இருக்கின்றது. அல்ல, இருப்பு இன்மை இரண்டிற்கும் வேறான ஒரு தன்மை உடையது. இரண்டும் இல்லாததுன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட தன்மை உடையது. ஆகவே உலகமும் அப்படித்தான். உலகம் விவகாரத்துல இருக்குங்கிறதுனால இருக்கு. அதே சமயம் ஆராய்ந்து பார்த்தா அது இல்லாமல் போய் விடுகிறது என்பதனால அது இல்லை. அதனால கயிற்றுல பாம்பு இருக்கா இல்லையானா, கயிற்றுல பாம்பை பார்த்தோன்னா பயந்தான், அலறுனான், துன்பப்பட்டான், அதனால பாம்பு இருக்கு. அப்புறம் பக்கத்துல போய் பார்த்தாக்கா, லைட் அடிச்சு பார்த்தாக்கா பாம்பு இல்லை, ஆகவே இல்லை. இப்போ ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இல்லாம போறதுனால அது இல்லை. அதே சமயம் அது தெரியவே தெரியலைன்னா பிரச்சனை இல்லை. கயிற்றுல பாம்பு இருக்கு, கயிறோ பாம்போ எதுவுமே தெரியலைனாக்கே அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு தோற்றம் தெரிந்தது, அதனால இவனுக்கு இன்ப துன்பம் வந்தது. ஆகவே அது இருக்கின்றது, இருப்பது போல இருக்கின்றது. காணல் நீர் அப்படித்தான், பார்த்தா தெரிகிறது, ஆனா ஆராய்ந்து பார்த்தா இல்லை. அதனால அது இருக்குன்னு சொல்வதற்கு இல்லை, இல்லை என்றும் சொல்வதற்கு இல்லை. அப்படித்தான் இந்த முழு உலகமும் இருக்கின்றது என்று
சமமும் சாந்தமுமாய் இருத்தல். இந்த ஞானத்தினால, இந்த உலகத்தை பற்றிய இந்த தெளிந்த ஞானத்தினால, உலகம் மாயாக்காரியம், அனிர்வச்சனீயம், தோற்ற மாத்திரமாக இருப்பது, இல்லவே இல்லைன்னு சொல்வதற்கில்லை, வியாவகாரிகமாக இருப்பது, வியாவகாரிக சத்தியம்னா. அப்புறம் என்னது, பாரமார்த்திகமாக பார்த்தால் இல்லவே இல்லாதது. ஆகவே இந்த உலகமானது ஆத்மா அல்லது பிரம்மத்தை சார்ந்த ஒரு தோற்றம் உடையதாக இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு உலகத்துக்கு சத்தியத்துவமும் கொடுக்கறது இல்லை. அதே சமயம் உலகத்தை பார்த்து உலகத்துல நோக்கிய பிரவர்த்தியும் இல்லை, நிவர்த்தியும் இல்லை. உலகத்தை பார்த்து பிரவர்த்தியும் அடைவது இல்லை, நிவர்த்தியும் அடைவது இல்லை. இது வெறும் தோற்ற மாத்திரம்னு மனதுல விகாரம் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு சினிமா பார்க்கிற பொழுது எப்படி பார்க்கிறோமோ அப்படி. சினிமா பார்க்கிற பொழுது சினிமா உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னா, ஒண்ணுமே சினிமா இல்லவே இல்லைன்னா வெறும் திரை தான் தெரியும்னா அதுல உட்காந்து பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அங்க காட்சிகள் வருது, அதுல இருந்து நமக்கு இன்ப துன்பம் வருது, ஒரு சுகதுக்க அனுபவத்தை அடைகின்றோம். அதே சமயம் அது விவகாரத்துல ஒரு கதை முதலானவை வந்து கொண்டு இருக்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல நவரசங்களும் வருது, அதெல்லாம் அனுபவிக்கின்றோம். அதே சமயம் நம்மளுடைய உள் மனதுல என்ன இருக்கு, அது உண்மை இல்லை, வெறும் தோற்றம், கற்பனை என்ற அந்த தெளிவோட பார்க்கிறோம். அதனால மனதோட சமநிலை ஆழ்மனதுல அதுல அந்த சினிமாவை பற்றிய விகாரம் இல்லை, ஒரு சமநிலையானது, அதை பற்றிய விவேகம் இருக்கிறவர்களுக்கு இருக்கு. ஆனா சினிமாவிலையும் மோகம் கொண்டு அதுவே பரமசத்தியம் நினைக்கிற ஆள் இருக்கிறான். சினிமா கற்பனை என்று தெரிந்தாலும் அதுல ஹீரோ பண்ற சாகசங்கள் எல்லாம் பரம சத்தியம்னு கருதி அதனால அவரை முதலமைச்சர் ஆக்கிடலான்னா, அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறான். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் சினிமா மித்தியா இல்லை, சத்தியம். ஆனா கொஞ்சம் புத்தியை பயன்படுத்துற ஆளு, விவேகம் உள்ள ஆளு சினிமா பார்க்கலாம், ஆனா சினிமா பார்க்கின்ற பொழுது அது வெறும் தோற்றம் என்று அதோட அந்த நேரத்துக்கு தற்காலிகமா சந்தோஷப்படலாம், இல்லை காதல் முதலான உணர்வுகள் மனதுல வரலாம், சோகம் முதலான உணர்வுகள் வரலாம். ஆனா புத்தியில என்ன தெளிவு, மனதுல ஆழ் மனதுல என்ன இருக்கு, இது தற்காலிகமானதுன்னு. காட்சி முடிஞ்சா அவ்வளவுதான், 2 மணி நேரம் முடிஞ்சு தியேட்டரை விட்டு வெளியே வந்தா எல்லாத்தையும் மறந்துடுற. அந்த 2 மணி நேரம் பொழுது போனதுங்கிறத தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனமும் இல்லைன்னா அதனால நமக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை. அந்த சினிமா 2 மணி நேரம் பார்த்தபோது சின்ன சின்ன பாதிப்பு இருக்கலாம், ஆனா வெளியே வந்த பிறகு வாஸ்தவமாக இருக்கின்ற எனக்கு எவ்விதமான லாபமோ நஷ்டமோ இல்லை. அதனால மகிழ்ச்சி கூடவில்லை, துக்கம் வரப்போவதும், இருக்கிற மகிழ்ச்சி போவதும் இல்லை, துக்கம் அடைதல் என்பதும் இல்லை. அது ரெண்டுமே வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு அந்த சமம் சாந்தம் இருக்கு. அதே மாதிரி அந்த சினிமா பார்ப்பது போல உலகத்தை பார்க்கிற பொழுது அது சுளுத்தி மௌனம் ஆகும். அதனால மனது எப்பொழுதும் சமமாகவும் சாந்தமாகவும் இருத்தல் சுளுத்தி மௌனம் அதாம். மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேதவிபாசினி வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.